தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய பெயர் எல்லா தலைப்புச் செய்திகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம். இன்னும் இந்த யுத்தம் ஒரு சமாதான நிலைக்கு வந்திருக்கா அப்படின்னா இல்லை. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருமே அறிந்தது. ஸோ நம்ம எல்லாருடைய வீடுகள்லேயும் சில சிலிண்டர் தட்டுப்பாட்டிலேருந்து ஆயில் தட்டுப்பாட்டிலேருந்து நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே அங்கே நடக்கிற ஒரு மிடில் ஈஸ்டில் நடக்கிற ஒரு யுத்தத்தினுடைய விளைவுகள் தான். ஸோ இப்போ நடக்கிற இந்த யுத்தங்கள், இந்த மாற்றங்கள், இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்கள், சபை எல்லாத்துக்கும் ஒரு செய்தி இருக்கா அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டம் உண்டு, ஒரு முக்கியமான செய்தி உண்டு. ஸோ நான் ஏன் இஸ்ரேல் நாட்டை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும்? இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விசேஷமாய் இந்த தேசம் உருவான நாள்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் நாடு யுத்தத்தை சந்திக்காத நாட்களே கிடையாது. ஆனாலும் எல்லா யுத்தங்களையும் ஒரு சின்ன நாடு தான் ஜெயிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்த விஷயம்தான். இன்னைக்கு வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டு இல்லாத அளவுக்கு ஒரு நாடு தங்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது இஸ்ரேல் நாடு தான். ஸோ இந்த இஸ்ரேல் நாட்டினுடைய செய்தி அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. The Jewish people, the land of Israel, bound together forever. ஸோ யூதர்கள் மற்றும் இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டையுமே, இந்த வார்த்தைகளை பிரிக்கவே முடியாது. அந்த நாடா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், அவங்களை என்ன செய்ய முடியாது, நம்ம பிரிக்கவே முடியாது. அந்த பூமி அந்த மக்களுக்கு தான். அதே மாதிரி அந்த மக்கள் இந்த உலகத்துல எந்த பகுதிகளில் இருந்தாலும் அவங்க போய் சேர வேண்டிய இடமும் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு தான். ஸோ வெரி க்ளோஸ்லி knitted together. ஸோ இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அப்படின்னு சொன்னா, கடந்த வாரம், அதாவது ஏப்ரல் 23 இஸ்ரேல் தேசத்திற்குள்ளாக காணாம போன ஒரு கூட்டத்தார் திரும்பி வந்தாங்க. எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா மணிப்பூர்லேருந்து. போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்கெல்லாம் போன வெனஸ்டே நம்ம பார்த்தோம். நம்ம நாட்டில இருந்து ஒரு கூட்டம் மக்கள் நம்ம இந்திய தேசத்திலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போக போறாங்களாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க தான் மனாசே கோத்திரத்தார். இந்த மனாசே கோத்திரத்தாரை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு இன்னும் கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். எப்படி அவங்க இந்த நம்ம நாட்டை விட்டு அவங்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி ரொம்ப ஹாப்பியா இந்தியாவிலிருந்து அவங்க கடந்து போனாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, a lost tribe in India makes its exodus to Israel. இஸ்ரேல் தேசத்திற்கு இந்தியாவில் இருந்து காணாமல் போன ஒரு கோத்திரத்தார் பயணப்பட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு நியூஸ் பேப்பர்களுடைய ஹெட்லைன்ஸாக இருந்தது. ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லை, பல செய்தித்தாள்களுடைய தலைப்புச் செய்தியாக முக்கியமான செய்தியாகவும் இருந்தது. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு செக்யுலர் பீப்புள் கூட ஒரு இன்ஃபர்மேஷனா இது போகும்போது திருச்சபை எவ்வளவு முக்கியம் அதை செலுத்தி இது என்ன நியூஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா இல்லையா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பான தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். So when the world talks about an important information about Exodus and the lost tribe, and it is very much important for the church to know it. ஏன் கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய கடைசி நாட்களிலே சில காரியங்கள் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நடைபெறுது அப்படின்னு சொன்னா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஹாப்பியா நம்ம நாட்டில இருந்து அவங்க அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்றாங்க பாருங்க. ஸோ ரொம்ப சேஃபாக அந்த நாட்டில் போய் லேண்ட் ஆனாங்க, ரொம்ப ஹாப்பியாக லேண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2300 வருஷமாக இந்திய தேசத்தில் முக்கியமாக மிசோரம், மணிப்பூர் பகுதிகளில் இருந்த ஒரு ட்ரைபல் பீப்புள். ஸோ அந்த மக்கள் நம்ம நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்து போயிருக்கிறாங்க.
இப்படி அவங்க குடிபெயர்ந்து கடைசி நாட்கள்ல இஸ்ரேலை தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ இதை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம பார்க்கலாம். அதே போல இஸ்ரேல் நாடும் அவங்கள ரொம்ப ஹாப்பியா வரவேற்றிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்க அந்த நாட்டுக்கு போயிருக்காங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இவங்க போனாங்க, ஏன் இவங்க போனாங்க, அப்போ இவங்க போகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்தியா நாட்டில் இருக்க வேண்டியவங்க கிடையாது, நீங்கள் ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொன்னால், நம்மளால் இந்த நாட்டிலேருந்து நம்முடைய குடியுரிமையை ரத்து செய்துட்டு நான் இன்னொரு நாட்டினுடைய குடியுரிமையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் இங்கேருந்து ஆப்பிரிக்கா போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு முதல்ல அப்ரூவல் கொடுப்பாங்களா, இல்லைனா ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்டு தான் நம்மளை ஏற்றுக்குவாங்களா? அப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா எத்தனை பேர் எத்தனை பிடிச்ச நாட்டுக்கெல்லாம் போகலாம். ஆனால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போய் அதுவும் பெர்மனன்ட் சிட்டிசனாக மாறுறதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் எல்லாம் சாத்தியமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி இந்தியாவை சேர்ந்த ஒரு கூட்டத்தார் இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்து போயிருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் அவங்களுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டு தான் அவங்க அங்கே போகிறாங்க. ஸோ தே ஆர் பிகமிங் த பெர்மனன்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இது ரொம்ப ஆச்சரியம். அதில் ஒருத்தங்க சொன்ன அந்த ஒரு இன்டர்வியூவை நம்ம இங்கே கேட்கலாம். ஸோ இந்த செய்தி சேனலுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். இது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அவங்க பேசுறத. I feel like crying out of happiness. I would like to thank Hashem, first of all Hashem, the Jewish agency and all the people, the government of Israel, all the rabbis, because it is the promised land of our Hashem. We find it from the Torah that it is our promised land. It is our ancestors' land. We should move. We should go back to our own land. This is my. This is inside me. ஸோ அவங்க சொல்றாங்க, நாங்கள் கண்டிப்பாக போகணும், எங்களுடைய முற்பிதாக்களினுடைய பூமி இது என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கு, எனக்குள்ள போகணும், அந்த ஊருக்கு நான் போகணும். நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அவங்களுடைய சொத்துக்கள்லாம் விற்று பணமாக்கி அவங்க செய்ய வேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாம் செஞ்சுட்டு ரெடியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 5600 பேர், ஆல்மோஸ்ட் 6000 மெம்பர்ஸ் 2030 வருஷத்துக்குள்ள இந்தியா நாட்டில இருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு குடிபெயர்ந்து போக போறாங்க, இந்த மணிப்பூர்ல இருந்து. ஸோ இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் விற்று ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இதை ஏன் இவங்க நம்புறாங்க, எப்படி இவங்களுக்குள்ள இந்த உணர்வு வந்தது? இவங்க இன்னைக்கு நேற்று காணாமல் போகலையே, கிட்டத்தட்ட 2300 வருஷங்கள், ஆல்மோஸ்ட் 2500 இயர்ஸ் முன்னாடி காணாமல் போனவங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் இவங்களுக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வால்யூம் குறைக்கலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக அவங்க ரிசீவ் ஆகி அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ இவங்க யாரு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மனாசே கோத்திரத்தை பற்றி ஒரு சில விவரங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ 12 கோத்திரத்தார் அப்படின்னு சொன்னால் முதல்ல யார் அப்படின்னா இவங்களுடைய முற்பிதா அப்படின்னு சொல்றது ஆபிரகாம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்தது யார் அப்படின்னா ஈசாக்கு. ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்கா. ஈசாக்குக்கும் ரெபேக்காக்கும் பிறந்த பிள்ளைகள் யாரு? ஏசா, யாக்கோபு. இதுல யாக்கோபு என்பவருடைய பெயர் தான் இஸ்ரேல். இஸ்ரவேல் என்ற பெயர் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பெயர். இது ஒரு மனுஷன் வச்ச பெயர் கிடையாது. தேவனோடு கூட போராடிய ஒரு மனிதன் திரும்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்று திரும்பி வந்த ஒரு மனுஷன், அவர் தான் யாக்கோபு. ஸோ இவரோட பேர் தான் இஸ்ரேல்.
ஸோ இவருக்கு 4 மனைவிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராகேல் லேயாள் சிஸ்டர்ஸ். அப்போ அவங்களுக்கு உடன் இருந்த அவங்களுடைய வேலைக்காரிகள் தான் சில்பால் பில்கால். இவர்கள் 4 பேர் மூலமாக பிள்ளைகள் பிறந்தாங்க. இதுல ரூபன், சிமியன், லேவி, யூதா லேயாளுடைய பிள்ளைகள். பில்கால் அவளுடைய பிள்ளைகள் தான், நப்தலி. சில்பால் லேயாளுடைய வேலைக்காரி, அவங்களுக்கு பிறந்த மகன் காத், ஆசேர். லேயாளுடைய அடுத்த ஒரு மகன் இசக்கார் 9, செபுலோன் 10. ராகேலுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று யோசேப்பு, பென்யமின். இந்த யாக்கோபு யாரை ரொம்ப அதிகம் நேசித்தார்னா ராகேலை தான் ரொம்ப அதிகம் நேசித்தார். ஸோ இந்த ராகேலுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் யோசேப்பும் பென்யமீனும். ஸோ ஆக்சுவலாக 12 ட்ரைப்ஸ் அப்படின்னு சொன்னால் இவங்கள தான் நம்ம சொல்லணும். 12 கோத்திரங்கள் அப்படின்னா இவங்க தான் டைரக்ட் டிசெண்டன்ஸ் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபு. யாக்கோபு பெற்ற பிள்ளைகள் இந்த 12 தான். அப்ப யார் இந்த மனாசே? பெனாய் மனாசே அப்படின்னு சொன்னா சன்ஸ் ஆஃப் மனாசே அப்படின்னு அர்த்தம். சன்ஸ் ஆஃப் மனாசே. மனாசேங்கிற ஒரு பேர் இங்க இருக்கான்னு தேடி பாருங்க. மனாசேங்கிற பேரே இங்க இல்லை. அப்புறம் எப்படி மனாசேங்கிற பேர் இப்ப வந்திருக்கு? இவங்களை காணாம போன ட்ரைப் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த மனாசே அப்படின்னு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் எகிப்து தேசத்துல பிறந்தாங்க. அந்த 2 பிள்ளைகள் தான் மனாசே, எப்ராயிம். மனாசே, எப்ராயிம். So they are the sons of Joseph. They are not the sons of Jacob. யாக்கோபுடைய பிள்ளைங்க கிடையாது, யோசேப்புடைய பிள்ளைகள் தான். அப்படி பார்த்தீங்கன்னா ரூபனுக்கு பிள்ளைங்க இருக்கணும், சிமியோனுக்கு பிள்ளைங்க இருக்கணும். அப்படி ஒவ்வொருத்தர் பேரா நம்ம சொல்லும்போது எல்லாருக்குமே பிள்ளைகள் இருக்கத்தான் செய்வாங்க. அப்ப இவங்க 2 பேர் மட்டும் ஏன் ஸ்பெஷல்? இவங்க 2 பேர் ஏன் ஆட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த எல்லா பிள்ளைகளையும் மூத்த பிள்ளை இந்த ரூபன் தான். அப்ப ரூபன் எப்பவுமே மூத்த பிள்ளைக்கான ரெட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒரு மனுஷன். ஆனால் அவர் செய்த பாவத்து நிமித்தம் அதை இழந்து போகிறார். பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, 400 ஆண்டு காலங்கள் எகிப்து தேசத்துல எங்க இருந்தாங்க? இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. எகிப்து தேசத்திற்குள்ள அவங்க போனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. கானான் தேசத்துல பஞ்சம் வந்தது. ஸோ அவங்க தானியம் வாங்குறதுக்காக எகிப்துக்கு போனாங்க. பட் அவங்க போகும் பொழுது என் தேசத்துல யோசேப்பு பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்துல ஒரு அதிபதியாக, ஒரு 2ஆம் கட்ட தலைவராக, பார்வோனுக்கு நிகராகவே இருந்தார். He was equal to Pharaoh. ஸோ அந்த இடத்துல யோசேப்பு இருந்தார். இந்த யோசேப்பு யாருங்க? யாக்கோபுடைய மகன்தான். அப்போ இவரை தன்னுடைய சொந்த சகோதரர்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மீதியானியர்கள் கையில, அதாவது இஸ்மவேலர்களுடைய கைகள்ல பணத்துக்காக வித்துட்டாங்க. அவர் மேல பொறாமை இருந்தது, வெறுப்பு இருந்தது. அவங்களுடைய சொந்த சகோதரன் தான், ஆனா அப்பாக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. அப்பாக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகன் இந்த யோசேப்பு. அதனால மற்ற பிரதர்ஸ்கெல்லாம் அவர் மேல ரொம்ப பொறாமை இருந்துச்சு. அவரை யாருக்குமே பிடிக்கல. எப்ப பாரு அவருக்கு ஒரு கனவு வரும். அதனால அந்த கனவை சொல்லி சொல்லி சொப்பனக்காரன் அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல, ஒரு காலகட்டத்துல யோசேப்ப ஒரு அடிமையா வித்தர்றாங்க. அடிமையா எகிப்து நாட்டுக்குள்ள நுழையிறாரு. ஆனா கர்த்தருடைய மகா பெரிய தயவுனால, அவருடைய திட்டத்தினால யோசேப்பு அந்த தேசத்தினுடைய ஒரு பார்வோனுக்கு நிகரான ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு. நாட்டையே ஆளக்கூடிய ஒரு அதிபதியா உட்கார்றாரு. அந்த நாட்டிலேயே அவருக்கு திருமணம் நடக்குது. அந்த ஊர்ல பிறந்த பிள்ளைங்க தான் இந்த மனாசே, எப்ராயிம். கிட்டத்தட்ட இந்த பஞ்சத்தின் நாட்கள்ல எந்த சகோதரர்கள் யோசேப்பை வித்தாங்களோ அதே சகோதரர்கள் தானியத்தை வாங்குறதுக்காக ஊருக்கு வர்றாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. தன்னுடைய சகோதரன் யாரை வித்தாங்களோ, ஏதோ ஒரு வீட்டுல அடிமையா இருக்கணும்னு நினைச்சிருக்கலாமே தவிர, இல்ல ஒரு மெய்ப்பனா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் வந்து மெய்ப்பர்கள் தான். they were all shepherds. ஸோ கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கல பார்வோனுடைய ஸ்தானத்துல ஒரு தன்னுடைய சகோதரன் இருப்பாருங்கிறது கொஞ்சம் கூட அவங்களுடைய எண்ணத்திலேயே கிடையாது. அதனால அவங்கனால யோசேப்பை சந்தித்த பொழுதும்
அந்த தன்னுடைய சகோதரன் அப்படிங்கிறத அடையாளம் காணவே முடியல. ஆனா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவருக்குள்ள அழுக வந்துருது. அப்போ அவரால் தாங்கவே முடியல. ஏன்னா தானியம் வாங்க வந்திருக்கிறவர்கள் யாரோ கஸ்டமர்ஸ் கிடையாது, அவருடைய சொந்த சகோதரர்கள் தான். பல வருஷங்களுக்கு அப்புறம், ஆண்டு காலங்களுக்கு அப்புறம் சகோதரர்களை பார்க்குறாரு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் தன்னை வெளிப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் அவரால் அடக்கிக்கவே முடியலை. அப்பா உயிரோடு இருக்கிறாருங்கிறத கேள்விப்படுறாரு. சகோதரர்கள்லாம் வந்து தன்னை சுற்றி இருக்கிறத பார்க்குறாரு. தன்னுடைய சகோதரன் பெஞ்சமின், அவருடைய தாய்க்கு பிறந்த சகோதரன், அவரெல்லாம் பார்த்த பிறகு அவரால் தாங்கவே முடியலை. தன்னை வெளிப்படுத்திடுறார். நான் தான் உங்கள் யோசேப்பு, என்னதான் இந்த நாட்டில் நீங்கள் அடிமையாக விற்றீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்திடுறார். அதற்கு பிறகு அவருடைய தகப்பனாரையும் அவர் இருந்த நாட்டுக்கே வர சொல்லிடுறார். இனி 2 வருஷம்தான் இந்த பஞ்ச காலம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 வருஷம் கொடுமையான பஞ்சம் இருக்க போகுது. அதனால் நீங்கள் கானான் தேசத்தில் இருக்க வேண்டாம், இந்த நாட்டுக்கே வந்துருங்க, எல்லாருமே இந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்துருங்கன்னு சொல்கிறார். அதே போல் அவங்க குடிபெயர்ந்து அவங்க வந்துடுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 70 பேருங்க, 70 மெம்பர்ஸ். யாக்கோபுனினுடைய முழு குடும்பத்தினுடைய தொகை, அதாவது அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டோட்டல் கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 70. இந்த யாக்கோபு வயசாயிருச்சு, அப்பா மரிக்க போறார். மரிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிக்கும் போது யோசேப்புக்கு ஒரு விசேஷமான ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குது. அது என்னன்னு பார்த்தரலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 48வது அதிகாரம். இப்போ யோசேப்பு என்ன செய்யறாரு, தன்னுடைய 2 பிள்ளைகள் மனாசேவையும் எப்ராயிமையும் அப்பா கிட்ட கொண்டு வராரு. வாசிக்கலாம் 12வது வசனம். அப்பொழுது அவனுடைய முழங்கால் 11ல இருந்தே வாசிக்கலாம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். போது 2 பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறதுக்கு கொண்டு வந்து விடுறாரு. யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க யாக்கோபு அவருடைய கரங்களை நீட்டுகிறார். அப்போ அந்த இடத்துல கரங்களை மாற்றி 2 பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். அது இன்னொரு விதமான சம்பவம். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா பாருங்க, 20வது வசனத்துல சொல்றாரு, இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். அப்ப பாருங்க, 2 பேத்தினுடைய தலையிலும் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து, இவர்கள் என்னுடைய சந்ததியாய் இருப்பார்கள். இந்த 2 பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இவங்க உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, இவர்கள் இனிமேல் யாருடைய பிள்ளைகளா இருப்பாங்க, என்னுடைய பிள்ளைகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை எடுக்கலாம். சரி, இந்த வசனம் பார்க்கலாம். இந்த இடத்துல அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, யோசேப்பினுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்றது, இந்த 2 பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள், அதாவது they will be my descendants, my inheritance, அதாவது பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அல்ல, இவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த 2 பிள்ளைகளையும் என்ன செஞ்சார்னா ஆசிர்வதித்தார். இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், 2 பேருமே ஜனக்கூட்டமாவாங்க, 2 பேருமே இவர்களுடைய சந்ததியார் திரளான ஜனங்களா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி
பாருங்க 20வது வசனத்துல 2 பேர்த்தையும் ஆசிர்வதிக்கிறார். தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசே போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். அப்படி இப்ப 21வது வசனம், பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக. அப்ப பாருங்க, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 5வது வசனத்துல யாக்கோபு சொல்றார் பாருங்க, நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், என்னுடைய குமாரர். அப்போ யாக்கோபு இங்க சொல்றாரு, உனக்கு பிறந்த 2 பிள்ளைங்க மனாசே எப்ராயிம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிள்ளைகளும் உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் யாருடைய பிள்ளைகள்? என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றார். அப்படிதான் இந்த 2 பிள்ளைகளும் இணைக்கப்படுறாங்க இந்த 12 கோத்திரத்துல. அப்ப எப்படி இவங்க 12 ஆவாங்க? அப்ப 14 இல்லையா ஆயிரணும் அப்படின்னீங்கன்னா, லேவிங்கிற கோத்திரத்துக்கு எந்த விதமான சுதந்திர வீதத்தின் பங்கு கிடையாது. லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்கென்று ஆசாரிய கூட்டமாக பிரித்தெடுத்தார். சோ இதிலிருந்து லேவிங்கிற கூட்டம் வெளியே வருகிறது. யோசேப்பு என்கின்ற ஒரு பெயர் வெளியே வந்து 2 பெயர் அந்த கூட்டத்தில் இணைக்கப்படுகிறது. சோ 2 பேர்த்தோட பேர் இல்லைங்க, ஒன்னு லேவி, மற்றொன்று யோசேப்பு. சோ யோசேப்புங்கிற பேர் இருந்த இடத்துல யாரோட பேர் வந்துருச்சு? மனாசே எப்ராயிம். ஸோ இப்போ அவங்க எவ்வளோ பேரா இருக்காங்க? 13 கிடையாது, லேவிங்கிற கோத்திரமும் வெளியே வந்தாச்சு. அப்போ டோட்டல் கவுண்ட் எவ்வளவு? 12. ஸோ இப்படிதான் அவர்கள் 12 கோத்திரத்தார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சம்பவம் எல்லாம் கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு, ஆல்மோஸ்ட் நியரிங் டு 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்ப பாருங்க, யாக்கோபு இந்த 2 பிள்ளைகளையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தன்னுடைய கோத்திர பிதாக்களுடைய ஸ்தானத்தை இந்த 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்தது யாக்கோபு தான். அது 4000 வருஷங்கள் கழிச்சு நம்ம இன்னைக்கு பேசுறோம். கர்த்தர் அதை மனதிலே வைத்திருக்கிறார், சொன்ன தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னா அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இவங்க எப்படி இவங்களுக்குள்ள இந்த ஒரு யோசனை வந்துச்சு அப்படின்னா, இவங்க இந்த ஜனங்களை பேட்டி எடுத்தவங்க எல்லாருமே சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த். நீங்க இந்த நாட்டை விட்டு அங்க போறீங்களே, அந்த நாட்டில் அந்த மக்கள் வெளிநாடுகள்ல இருந்து வந்த அந்த இமிகிரன்ஸை எப்படி அவங்க பராமரிப்பாங்க, இல்லை உங்களை எப்படி நடத்த போறாங்க, உங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டி கொடுப்பாங்களா, என்ன நம்பிக்கையில நீங்க அங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல எங்களுடைய முற்பிதாக்களுடைய நாடு அப்படின்னு எங்க தோரால எழுதி இருக்கு, நாங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்களே கிடையாது, அதனால ஒரு நாள் நாங்க எங்க நாட்டுக்கு திரும்புவோன்னு எங்க தோரால எழுதி இருக்கு, அதனால நாங்க போறோம் அப்படின்னு. ஸோ இந்த இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்லை, பல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். அப்ப இவங்களுக்குள்ள போகணுங்கிற ஒரு தாகம் எப்படி வந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சுது, இல்லை இவங்க யூத முறைமையின்படி எப்படி வாழ்ந்தாங்க, எது இவங்களை அடையாளப்படுத்துச்சு? ஏன்னா முகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர் மணிப்பூர், மிசோரம், அவங்களுடைய முக ஜாடை எப்படி இருக்குமோ அந்த முக ஜாடை, அந்த ஹைட்டு, அந்த மாதிரியான பேச்சு இப்படி தான் இருக்கு. ஸோ இவங்களை பார்க்கும்போது எதை வச்சு இவங்க மனாசே கோத்திரம், யோசேப்பினுடைய பசங்கள்ல இருந்த ஒரு பையனுடைய பிள்ளைகள்னு எதை வச்சு சொல்றது? ஏதாவது ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரிட்டன் டாக்குமெண்ட்டும் இவங்க கிட்ட கிடையாது. இவங்களை உறுதிப்படுத்துறதுக்கு எல்லாமே வாய்மொழி தான். ஒவ்வொரு தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் இவங்களுடைய முற்பிதாக்கள் இவங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, அதாவது அந்த டயட்ரி பிராக்டிஸ் அதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுடைய சாப்பாட்டு பழக்கம் வித்தியாசமா இருந்திருக்கு. மிருகத்தை பலி செலுத்தக்கூடியது இவங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய மிருகத்தை பலி செலுத்துற இந்த பழக்கம் இவங்களுக்குள்ள இருந்துட்டே தான் இருந்திருக்கு. இதை மணிப்பூரை பத்தின, மிசோரம் பத்தின பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உறுதிப்படுத்தி இருக்கு. இவங்களுடைய கஷ்டம், இவங்க கிட்ட இன்னைக்கு சினகாக் இருக்கு. ஸோ இன்னைக்கு இவங்களுடைய வழிமுறைகள், இப்படி இவங்களுடைய ரிச்சுவல்ஸ், இவங்களுடைய எல்லா செரிமனி எல்லாமே இவங்களோட
இவங்க நடத்துகிற ப்ரேயராக இருக்கட்டும், இவங்களுடைய ஜபங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இவங்களை ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டமாக காண்பிச்சது. காலங்கள் மாறிச்சு, மக்கள் புது புது ஜெனரேஷன் வந்தாங்க. ஆனால் இந்த பழக்க வழக்கம் மட்டும் அவங்க கிட்ட மாறவே இல்லை. அப்போ எப்போ மாற ஆரம்பிச்சது? இந்த 1950s தான் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. மிஷினரிமார்கள் வந்து பல இடங்கள்ல இந்திய தேசத்துல சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல முக்கியமா ஒரு மனிதனை பத்தி சொல்லணும். அதாவது சாலா அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இருந்திருக்கிறார் இவங்களுக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் லீடருடைய உள்ளத்துல கர்த்தர் அவருடைய ஆவியை எழுப்பி கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம யாருங்கிற அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ரூட் என்ன, நம்மளுடைய வேர் என்ன, நம்மளுடைய பக்திக்குரிய வேர் என்ன, நம்ம யாரு, நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலின் ஒரு செய்தியை மக்கள் மத்தியில கொண்டு வந்தது அவர்தான். அதுக்கப்புறம் தான் ஜனங்களும் என்ன பண்ணாங்கன்னா சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மிஷினரிமார்கள் வந்து சுவிசேஷத்தை சொல்லும்போது அநேகர் கிறிஸ்தவர்கள் ஆனாங்க. அடடா, இவங்க கொடுக்குற இந்த பைபிளும் இவங்க போதிக்கிறதும் நம்மளுடைய பழக்க வழக்கமும் ரொம்ப ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு ரூட் இருக்கு, நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு, நமக்கு முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, அப்போ நமக்கு ஒரு ப்ராமிஸ்டு லேண்ட் இருக்கு, இத்தனை நாள் தோரால நம்ம படிச்சதெல்லாம் இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப அடையாளம் கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1950 தான். அதுதான் அவங்களை என்ன கொடுத்ததுன்னா ஐடென்டிட்டி ரிவைவல். முதல்ல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். அந்த ஃபர்ஸ்ட் எழுப்புதல் யாருன்னா, நீ யார் என்பதை தெரிந்து கொள். அதுதான் அந்த ரிவைவல், ஐடென்டிட்டி. ஸோ அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்குள்ள யூத மார்க்கத்தை குறித்ததான ஆசைகளை கொடுத்தார், அதை கற்றுக் கொடுத்தார், அதை வளருவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தினார். இதெல்லாம் எப்போ நடந்ததுங்க? 1950 தான். 1960 இருந்து 1970. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய குடும்பங்கள் வந்து இந்த யூத முறைமைகளை படிக்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு யூத பெயர்களை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த யூதர்கள் எதெல்லாம் அனுசரிப்பாங்களோ, அதாவது அவங்களுடைய ஷபாத்தா இருக்கட்டும், அவங்களுடைய விசேஷமான பண்டிகைகள் நாட்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை கரெக்டா ஆசரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. படிக்கிறதுல ஒரு ஆர்வத்தை கர்த்தர் அதற்கப்புறம் கொடுத்திருக்கிறார். அதற்கப்புறம் லேட் 1980s அதுதான் வந்து த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, பெனை மனாசேவுடைய குடும்பங்கள் எல்லாமே சின்ன சின்ன கூட்டங்களாக ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு போனவங்க ஃபர்ஸ்ட் கூட்டம் கிடையாது. 1989 இருந்து 1990 கொஞ்சம் பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த ஃபெய்த்தில் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஸ்ரேல் நாட்டுக்குள்ள அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1990s ஸ்லோ பட் ஸ்டெடி, ரொம்ப பொறுமையாய் நிதானமா அநேக குடும்பங்கள் மணிப்பூர் மிசோரம்ல இருந்து சின்ன சின்ன கூட்டங்களாக அந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு, அப்போ அதெல்லாம் முடிச்சு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தயார் நிலைக்கு வந்தாங்க. 2005 தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அப்போ என்ன டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, இவங்கெல்லாம் இங்க ரெடி ஆனா ஓகே, இஸ்ரேல் கவர்மெண்ட் அங்கீகரிக்கணும் இல்லையா? இஸ்ரேல் கவர்மெண்ட் கிட்ட போய் நான் தான் காணாம போன யோசேப்பினுடைய சந்ததி, அசீரியர்கள் படையெடுத்து வந்த பொழுது அவர்களால் பிடிபட்ட கூட்டத்திலிருந்து தப்பித்து பிழைப்பதற்கு ஓடி போன ஒரு கூட்டம் நாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட் எப்படி அதை ஒத்துக்கும்? ஆனா சில ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் நடந்தது. அப்போ அவங்களை குறிச்சதான ஆராய்ச்சிகள்லாம் நடத்தினாங்க. அப்பதான் பார்த்தாங்க, அசீரியர்கள் படையெடுத்து வந்த காலத்துல ஈஸ்ட் வழியா அவங்க புறப்பட்டு வந்து சைனா வழியா நுழைஞ்சு சைனாலிருந்து வந்து மிசோரம் அந்த பகுதிகளில் செட்டிலான மக்கள் அப்படின்னு இவங்களை பற்றின குறிப்புகள்லாம் கிடைச்சது. அந்த குறிப்புகள்லாம் எடுத்து ஆய்வு செய்தவர்கள் அடுத்தது இவங்களை குறிச்சதான சில பழக்க வழக்கங்களை எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அப்பதான் 2005 இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு சீஃப் ரபாய் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பெனாய் மனாசேனா சன்ஸ் ஆஃப் இந்த ஜோசப், மனாசேனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம்.
அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க எல்லாருமே அந்த கோத்திரத்திலேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொன்னது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட். அதற்கு பிறகு 2005 வருஷத்திலிருந்து இவங்க எல்லாருமே போவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்ட ஆரம்பிச்சது. லார்ஜர் அண்ட் மோர் ஸ்ட்ரக்சர்ட் இமிகிரேஷன், அதுக்கு பேர் தான் ஆலியான்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ்ரவேலர்கள் அவங்க நாட்டை தவிர எத்தனையோ நாடுகள்ல இருக்கிறாங்க. ஸோ மற்ற நாடுகள்ல இருந்து தாய்நாடு திரும்புறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆலியா. ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இங்கிருந்து குடிபெயர்ந்து இஸ்ரேல் நாட்டுக்கு குடிபெயர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ 2005 அதிகமான மக்கள் அங்கே போய் செட்டிலும் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இத்தனை நாளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேளை இது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு 240 ஒரு 250 பேர் நம்முடைய நாட்டில இருந்து போன வாரம் 23 பத்திரமா கிளம்பி இஸ்ரேல் நாட்டில் ரீச் ஆயிட்டாங்க. நார்தன் பார்ட் ஆஃப் த இஸ்ரேல்ல போய் அவங்க குடிபெயர்றாங்க. ஸோ லெபனான்ல இருந்து எங்க அட்டாக் நடந்ததோ அந்த பகுதிகளுக்குள்ள தான் இவங்களுக்காக தங்குவதற்கான வசதிகள், வீடெல்லாம் கட்டப்பட்டு எல்லாமே ரெடியா இருக்கு. அடுத்த சில மாதங்களுக்கு இவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் அந்த கவர்மெண்ட் செய்து ட்ரைனிங் கொடுத்து இவங்களெல்லாம் எக்யூப் பண்ணி அந்த நாட்டில் என்ன செய்ய போறாங்க, அவங்களே பார்த்துக்க போறாங்க. ஸோ யூதர்களுடைய கஸ்டம்ஸ், அவங்களுடைய ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரணமாக நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல அவர்களுடைய ஆவியை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெட்ரிக் த கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு நாள் ஒரு கோர்ட் ப்ரீச்சர் கிட்ட கேட்டார், இந்த பரிசுத்த வேதாகமம் உண்மை என்று சொல்லுகிறாயே, அதற்கான ஒரு அடையாளத்தை நீ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னால், யூதர்கள் என்கின்ற ஒரு சொல்லுதான் அடையாளம், தி ஜூ யுவர் மெஜஸ்டி அப்படின்னு சொன்னார். கரெக்ட். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு 2026 இந்த உலகத்துல ஒரு முக்கியமான இடத்தை, ஒரு பங்கை எடுத்திருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த யூதர்கள் எங்க இருந்தாங்க? உலகம் முழுவதும் ஸ்கேட்டர் ஆயிருந்தாங்க, எல்லா பக்கம் செதறி போயிருந்தாங்க. 2வது, போன இடத்துல எல்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டாருங்க. ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அவங்க துரத்தப்பட்டாங்க. அவங்க தேவர் அப்யூஸ்ட், அவங்கள ரொம்ப இழிவாய் நடத்தினார்கள். தேவர் அப்யூஸ்ட் பிசிக்கலி, வேர்பலி. அவங்க எங்கேயுமே போய் ஒரு சமாதானமா சந்தோஷமா குடியிருந்ததா கிடையவே கிடையாது. அவங்களுக்குன்னு எந்தெந்த நாட்டில் இருந்தாங்களோ அந்த ப்ரிவிலேஜஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா சலுகைகளும் யூதர்களுக்கு மறுக்கப்பட்டு இருந்தது. ஒருவேளை வேற ஏதாவது ஒரு தேசம் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை, கொடுமைகளை சந்திச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வேற எந்த நாடுமே இன்னைக்கு இருந்திருக்காது. எல்லாமே மறைஞ்சு போயிருக்கும். பாபிலோன் ஒரு நாட்டுக்குள்ள அடிமைகளா போனாங்க, இன்னைக்கு பாபிலோனியர்கள் கிடையாது. ஆனா அடிமைகளா போன இஸ்ரவேலர்கள் இன்னைக்கும் பத்திரமா இருக்கிறாங்க. எகிப்து நாட்டுல ஒரு காலத்துல அடிமைகளா போனாங்க, ஆனா எகிப்துங்கிற ஒரு நாடு இருக்கே தவிர இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்கள் கிடையாது. ஆனா இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, எந்த ஒரு ஆர்டினரி நேஷன், யாரை வேணா எடுத்துக்கோங்க, இந்த கூட்டம் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடையாளம் கூட தெரிஞ்சிருக்காது, நம்ம படிச்சிருக்க கூட மாட்டோம். ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கிறோம் அப்படின்னா ஆண்டவராகிய கர்த்தர் இவர்கள் மீது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இவங்களை யாரும் உறிஞ்சிக்கவும் இல்லை, இவங்க அழிஞ்சு போகவும் இல்லை. கிட்டத்தட்ட AD 70 100ஆம் ஆண்டு 70 ADல மிகப்பெரிய ரோமன் ஆர்மி, இப்போ ரோமானியர்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த யூதர்களை ரொம்பவே கொடுமை செய்தாங்களாம். இன்னைக்கும் ரோம் நாட்டிற்கு போகும்போது அந்த 70வது நூற்றாண்டுல நடந்த அந்த கலவரத்தினுடைய அடையாளமாக அங்கிருந்த மெனோரால அங்க தூக்கிட்டு வர்றதை நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கும் அந்த தீத்து ராயனுடைய காலத்துல அவங்க தேவாலயத்திலிருந்து எடுத்து அவர்களுடைய நாட்டுக்கு கொண்டு போன பொருட்களை வச்சு ஒரு பெரிய கல்வெட்டு அங்க இருக்கு. இன்னைக்கும் அந்த கல்வெட்டு பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. 2000 ஆண்டு காலங்களாக அதை பேசிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு அடையாளம். நீங்க இந்த இடது பக்கம் பாக்குறீங்களே, 70வது நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. கிட்டத்தட்ட யூதர்கள் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சிய அவங்க கொடுமைகளை அனுபவிச்சாங்கன்னு சொல்லணும். நான் வாசிக்கும் போது பார்த்தேன், அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நகரத்திற்குள்ள எல்லா யூதர்களும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நாட்கள் சென்றது, ரொம்ப கொடிய பஞ்சம் வந்துருச்சு.
ஆகாரமெல்லாம் தீந்து போச்சு, சாப்பிட்றதுக்கே வழியே இல்லை. அதாவது கணவன் கிட்ட இருந்து மனைவி பிடுங்கி தின்னாங்களாம், பிள்ளைங்க கிட்ட இருந்து பிடுங்கி தின்னாங்களாம், அதே போல மனைவி கிட்ட இருந்து மற்றவங்க பிடுங்கி தின்னாங்களாம். ஒரு ஸ்டேஜ் வந்துதான் பசி கொடுமை தாங்க முடியாம சிறு பிள்ளைகளை கொன்று சமைத்து சாப்பிட்டாங்களாம். இப்படியெல்லாம் ரொம்ப கொடுமையான வரலாறு இருக்கு. ஸோ இந்த பஞ்சத்தை தாங்க முடியாம வெளியே வந்தவங்களை கொண்டு போய் நகரத்திற்கு வெளியே வச்சு அவங்கள சிலுவை மரணத்தில் அவர்களை தண்டித்தார்கள். they were crucified outside the walls. அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் பிரிசன்ல வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. ரொம்ப ஹாரபிள் சிச்சுவேஷனா இருந்தது, விவரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜோசபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாரு, தீத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சீசர் இருந்த நாட்கள்ல தான் இது நடந்தது. அப்ப அவர் எழுதுறாரு, டைட்டஸ் எழுதினாராம், he called God to witness that he was not responsible. இவ்வளவு கொடுமைக்கு நான் ஒரு மனிதன் மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு யூதர்கள் அப்படி கொடுமைகளை அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புளே அப்படியே அழிஞ்சே போயிட்டாங்களாம். அந்த சமயத்துல கொலை செய்யப்பட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 97,000 யூதர்கள் அந்த நாட்கள்ல அவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் அவர்களை சித்திரவதை செய்தார்கள். கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலங்களுக்கு பிறகு, அதாவது தீத்துராயினுடைய காலத்துக்கு பிறகு ஹேட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்தான். அவனுடைய காலத்துல பாத்தீங்கன்னா 5,87,000 யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. they were slain to death, கொலை செய்யப்பட்டார்கள். 1020 அந்த நூற்றாண்டுல கேன்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவன் எழும்பி இங்கிலாந்து தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யூதர்களையும் துரத்தினான். 1096 எல்லா யூதர்கள் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டோன்னு மறுப்பு தெரிவிச்சாங்களோ அவங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டாங்க. அன்னைக்கு இந்த குருசேடர்ஸ் அவங்க எல்லாம் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட $3 லட்சம் அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வசூலிச்சாங்க. ரிச்சர்ட் I அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனுடைய காலத்துல ரொம்ப அதிகமான அளவுக்கு யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஒரு யூதனுடைய வீடு கூட கிடையாதான், அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் திருட்டு போகாம இருந்ததே கிடையாதான். ஒவ்வொரு வீட்லயும் மரணம் இருந்துதான், ஒவ்வொரு வீட்டில இருந்த பொருட்கள் திருடப்பட்டதாம், சூறையாடப்பட்டதாம். யோக் கேசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல டிராஜடியை சொல்றாங்க, வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது யூதர்கள் அண்டர்கோ பண்ண பர்சிக்யூஷன்ஸ். கிட்டத்தட்ட பாருங்க, அன்னைக்கு ஒரு 500 யூதர்கள் இந்த பேட்ரியாட்டிக் ரபி ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணதுனால அந்த நாட்கள்ல ஒருவரை ஒருவர் கொலை செய்துக்கிட்டாங்களாம். they slaughtered each other. அவங்க இருந்த அந்த நகரமே தீப்பிடிச்சு எரிஞ்சுதான். அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய கொடுமைகள் தாங்க முடியாம சிலர் மரித்து போனார்களாம். 1272 வருஷம் வரைக்கும் இந்த யூதர்கள் பணம் சம்பாதிச்சாங்க, பணக்காரர்களா இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே மற்றவர்கள் சூறையாடுவதற்காக மட்டும்தான் அனுமதிச்சாங்களாம். நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா அத்தனையும் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. எட்வர்ட் I அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிட்டத்தட்ட 10,500 யூதர்கள் உடனே இங்கிலாந்து தேசத்தை விட்டு வெளியே கட்டாயம் போகணும்னு சொல்லி அத்தனை பேத்தையும் ஊரை விட்டு துரத்தினார். பிரான்ஸ், ஜெர்மனி அந்த நாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே வேர்ஸ்ட்ன்னு சொல்றாங்க. ரொம்பவே வேர்ஸ்ட், ரொம்பவே கொடுமைகள். 1306 ஆண்டுல கிட்டத்தட்ட 1 லட்சம் யூதர்கள் அவங்களுடைய நிலம், அவங்க வைத்திருந்த பொருட்கள் அத்தனையும் அபகரித்து கொண்டு அவர்களை துரத்தி விட்டார்கள். எல்லாத்தையும் இழந்து நின்னாங்க. அதற்கு பிறகு பிளாக் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்ளை நோய் பரவுச்சுங்க. அது பரவன அந்த சமயத்துல எல்லாருமே குற்றம் சாட்டினாங்க, யூதர்கள் தான் இதற்கு முக்கியமான காரணம், இந்த யூதர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாத ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹாரிபிளான ஒரு கொடுமைகளை இவங்க அனுபவிச்சாங்க. they were tortured like anything. அப்படி எல்லாமே அவங்க மேல குற்றம் சாட்டினாங்க, துரத்தப்பட்டாங்க. ஒரு அடையாள சின்னமாக அவங்க வச்சுக்கணும், எங்க போனாலும் நான் யூதன்கிறத வெளிப்படுத்தணும். ஸோ யூதர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அவமான சொற்களாக பழமொழிகளாக இருந்தாங்க. ஸ்ட்ராஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 2000 யூதர்கள் அவங்கள கட்டி என்ன செஞ்சாங்களாம்,
அப்படி தீ வைத்து அவர்களை எரித்து கொலை செய்தார்கள். ஸ்பெயின் நாட்டில் ஸ்பானிஷ் இன்குவிசிஷன், the men and women disappeared in hundreds. ஆண்களும் பெண்களும் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் காணாம போயிட்டாங்க. நிறைய பேர் காணாம போனவங்க திரும்பி வரவே இல்லைங்க. அதுல கொஞ்சம் பேர் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாங்களாம். எப்படின்னா, பைத்தியம் பிடிச்சு, ரொம்ப ஒல்லியா, உடல் சுகவீனமா, ஆரோக்கியத்தை இழந்து, அப்படி ரொம்ப நாட்கள் அவதிப்பட்டு எங்க இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருளான இடத்துல அடைச்சு வைக்கப்பட்டிருந்தாங்களாம், டஞ்சன்ஸ்ல. அந்த மாதிரி டஞ்சன்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. நிறைய யூதர்களை பிடிச்சு அப்படி தீக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்களாம், எரிஞ்சிருக்காங்களாம். இந்த லெஃப்ட் சைடு நீங்க பாக்குறீங்களே, ஒரு இதுக்கு பேர் அயன் மெய்டன்னு பேர். ஒரு யூதனா இருந்தா இது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஹாலோ ஃபிகர் ஒன்று இருக்கு. ஸோ இதை நீங்க தொடும்போது இது அப்படி தானா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்குள்ள எல்லாமே ஆணிகள், இரும்பு ஆணிகள் இருக்கும். இந்த இரும்பு ஆணிகள் ரெண்டு சைட்லயும் உள்ளான அந்த பிக்சர் அயன் மெய்டன்னு கொடுத்து சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள ஆணிகள் இருக்கும். ஸோ அந்த யூதனா இருந்தா எப்படி ஒரு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி ஒரு செகண்ட்ல எடுக்கிறோம், அந்த மாதிரி இந்த மாதிரி பொம்மைகளை செஞ்சு அந்த பொம்மைக்குள்ள யூதனை அனுப்பி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணோன்னு என்ன ஆகும், எல்லா உறுப்புகளுக்குள்ளாக அந்த ஆணிகள் பாஞ்சிரும். நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ள எல்லாம் அந்த ஆணிகள் பாஞ்சிரும். ஒரு நிமிஷம்தான், வேகமாக போட்டு அடைச்சி எடுத்து திரும்ப திறக்கும் போது ஒரு உயிரற்ற சடலமா அந்த இடத்துல வந்து விழுகும். என்ன ஒரு அந்த கொடுமைகள்னு சிந்திச்சு பாருங்க, யோகிக்க கூட முடியல. ஸ்பெயின் நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா, அநேகரை துரத்தி விடும்போது நிறைய பேர் எங்க போறதுன்னே தெரியாம நிறைய பேர் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போனாங்க. ஆப்பிரிக்கா நாட்டில் போய் அடிமைகளா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் பதில் முழு அதிகாரத்தை வாசிக்கணும்னா உபாகமம் 28வது அதிகாரத்தை கூட வாசிக்கலாம். போலாண்டு கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 20வது நூற்றாண்டுல பர்சிக்யூஷன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், யூதர்களா இருந்தா அவங்களுடைய தாடிகளை சிரைச்சு விடுவாங்களாம். அந்த தாடிகளை சிரைக்கும் போது அவங்களுடைய தோலையும் சேர்த்து சிரைச்சிருவாங்களாம். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காதாம். அப்படி சிரைச்சு அவங்களுடைய தோல், அவங்களுடைய சதை பகுதிகள்லாம் எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் அனுப்பப்படுவார்கள். இந்த கொடுமைகள் ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லை, அதிகமான கொடுமைகள் சொல்லணும் அப்படின்னா ஜெர்மனி நாட்டில் இருந்த ஹிட்லர். பென் பத்தாதுங்கிறாங்க. நோ பென் கேன் டிஸ்கிரைப் தியர் புரூட்டாலிட்டி. பேனா வச்சு எழுதவே முடியாது அந்த கொடுமைகளை நம்ம விவரிக்கணும்னா. அப்போ கிட்டத்தட்ட 6 மில்லியன் ஜூஸ், 6 மில்லியன் யூதர்கள், 60 லட்சம் யூதர்கள் மரித்து போனாங்க. they were murdered. பயங்கரமான கேஸ் சேம்பர்ஸ்குள்ள விட்டு பாய்சனஸ் கேஸை அனுப்பி சுவாசிக்க முடியாம மூச்சு திணறி இறந்தாங்க. ஷூட் பண்ணி இறந்தாங்க. கொடுமைகளை அனுபவிச்சாங்க. அவங்க மேல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இத்தனை கொடுமைகளை தாண்டி கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருந்த திட்டம் பெருசு. அதுதாங்க, இட் இஸ் காட்ஸ் கிளாக். காட்ஸ் கிளாக் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் இன் டைம். 1917வது வருஷம் ஆங்கிலேயர்கள் எருசலேமை கைப்பற்றினாங்க. அன்னைக்கு யூதர்களுக்கு அது ஒரு வேஸ்ட் லேண்ட், அது குப்பை போடுற ஒரு இடம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்த அந்த பகுதியை தான் யூதர்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா அதுதான் அவங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த ப்ராமிஸ்டு லேண்ட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. அவங்க கைக்கு கிடைக்கும் போது அது வேஸ்ட் லேண்டா தாங்க இருந்தது. அது ஒரு வனாந்திரமா இருந்தது. எந்த பயிரும் விளையாத, விளைச்சலே பார்க்க முடியாத ஒரு இடமா தான் இருந்தது. ஆனா அதற்கு பிறகுதான் ஒரு அதிசயம் நடந்தது. பால்ஃபோர் டிக்ளரேஷன் வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு நாடு வேணும். இந்த யூதர்கள் எல்லா இடங்களையும் கஷ்டப்பட்டாச்சு, இவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நாடு கொடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் தான் எப்படி ஒரு ரோஜா மலர் பூத்து குலுங்குமோ முற்களுக்கு நடுவுல, இந்த முற்களுக்கு நடுவுல அவர்களுடைய வாழ்க்கை துளிர்விட ஆரம்பித்தது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 15:18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி
எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், அடுத்தது கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன். சோ அந்த லேண்டோட ஓனர் காட் தான். ஆண்டவர் அந்த தேசத்தை இந்த ஆபிரகாமினுடைய சந்ததிக்குன்னு தான் வச்சிருக்கிறார். ஸோ அவங்க இந்த உலகத்துல எந்த பக்கம் சிதறி போய் கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் நாட்கள் வந்த பொழுது ஆண்டவர் பத்திரமா என்ன செஞ்சார்னா, நான் உங்களை திரும்ப இந்த நாட்டுக்கு கொண்டு வருவேன். ஏன் இவ்வளோ கொடுமைகள்? என்னைக்கு ஆண்டவரை விட்டு அவங்க தூரம் போனாங்களோ, விக்கிரக ஆராதனைக்கு தலை வணங்கினார்களோ, உலக மக்கள் செய்யறதை செஞ்சு கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியா நடந்தார்களோ, அப்பொழுது கர்த்தர் இவர்களை அந்நியர்களுடைய கையிலே விற்று போட்டார். யுத்தத்திலே தோற்று போனார்கள். தேசம் அந்நியர்களுடைய கைவசமானது. ஆனா பாருங்க, அந்த தேசத்தை யாராலையும் வச்சுக்க முடியல. கிட்டத்தட்ட 4000 இயர்ஸுக்கு அப்புறம் யார் கையில இருக்கும்னு ஆண்டவர் சொன்னாங்களோ அவங்க கைக்கே அந்த நாடு திரும்ப வந்துருச்சு. அந்த நாட்டினுடைய பெயரும் இன்றைக்கு இஸ்ரேல். இன்னைக்கு இஸ்ரேல் தங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக போராடுறதுல என்னங்க தப்பு இருக்கு? என்னங்க தப்பு இருக்கு? அவங்களுடைய வாரே இட் இஸ் அ வார் ஃபார் தேர் சர்வைவல், ஃபார் தேர் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா த்ரெட்டுமே எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டு தான். யூதர்கள் இருக்கக்கூடாது, அந்த தேசத்தை அவங்க கிட்ட இருந்து பிடுங்கணும். இந்த த்ரெட்டுக்கு விரோதமாக தான் அவங்க உயிரை கொடுத்து அவங்க போராடுறாங்க. அவங்க போராடலைன்னா அந்த மக்களுக்கு திரும்ப இந்த உலகத்துல எந்த நாட்டிலையுமே இடம் கிடைக்காது. அவங்க போராடி தான் ஆவாங்க. அராபியர்கள் எடுத்துக்கோங்க. அராபியர்கள் வேற எந்த நாட்டிலையும் சிதறி போனதா கிடையவே கிடையாது. அராபியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களை அராபியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகாரினுடைய ஒரு சந்ததின்னு நம்ம சொல்றோம். அவங்க எங்கேயும் போகவே இல்லையே, அவங்க எங்கேயும் காணாம போகவும் இல்லை, அப்படி அவங்க திரும்பி ஒரு நாட்டுக்கு வந்ததாகவும் இல்லை. ஆனா யூதர்களை எடுத்து பாருங்க. நீங்க எந்த நாட்டை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த யூதர்கள் அந்த நாட்டுல இருந்ததை நீங்க பாப்பீங்க. அந்த யூதர்கள் அங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் உண்டு. அந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் செதறி போயிருக்கிறாங்க. ஸோ ஏன் செதறி போனாங்க? ஒரு சில வசனங்களை வேகமா வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன், உங்கள் தேசம் பாலும் உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமும் ஆகும். அப்படியே இந்த வசனம் நிறைவேறுச்சு. அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் பட்டயம் அவங்கள துரத்திக்கிட்டே தான் இருந்தது. அந்த தேசம் வேஸ்ட் லேண்டா போயிருச்சு. அவங்க ஸ்கேட்டர் ஆகி போயிட்டாங்க. உபாகமம் 4:25-27 வாசிக்கலாம். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகு நாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். பாருங்க, ஆண்டவர் என்னைக்கு அவங்க விக்கிரகங்களுக்கு அவர்கள் வணங்கினார்களோ ஆண்டவர் சொன்ன இந்த வசனம் நிறைவேறினது. அந்த தேசத்தை விட்டு துரத்தி விடப்பட்டாங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 64வது வசனம். உபாகமம் 28:64. இந்த வசனம் கொஞ்சம் டிஸ்பிளே கொடுங்க. 28:64. கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் உன்னை சிதறடிப்பார். சிதறி போனாங்களா இல்லையா? இப்ப நான் பல நாடுகளுடைய பெயர்களை உங்களுக்கு நான் சொன்னேன். எல்லாம் நம்ம நாட்டிலையும் சிதறி போய் நம்ம நாட்டிலையும் வந்திருந்தாங்க. ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஓசியா 9:17. அவர்கள் அவருக்கு செவி கொடாமல் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். இந்த வசனம் நிறைவேறுச்சா? 100% இந்த வசனம் நிறைவேறுச்சு. லூக்கா 21:24. லூக்கா 21:24.
பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேமை அநேக கொடுமையான மக்கள் ஆட்சி செய்தாங்க. துருக்கி ஆட்டோமன் எம்பையருக்கு கீழேலாம் ரொம்பவே கொடுமையான காலங்களை அனுபவித்தார்கள். ஸோ பட்டயத்துல விழுந்தாங்க, பஞ்சத்துல தவிச்சாங்க, உயிருக்காக பயந்து ஓடுனாங்க, ஒளிஞ்சாங்க. ஆனாலும் நான் சொல்லுவேன், எப்படி யோனாவினுடைய வயிற்றுக்குள்ள 3 நாள் அளவும் யோனா சாகாம உயிரோட இருந்தாரோ, அதே போலதான் இன்டைஜஷன் ஆகாம என்ன செஞ்சாரு, அப்படியே உள்ளேயே இருந்தார். டைஜஷனே ஆகவே இல்லை. கொண்டு வந்து அந்த மீன் கொண்டு வந்து அந்த அவர் எங்க போகணுமோ அந்த கரையில வந்து துப்பிருச்சு. அதே மாதிரிதான் 3வது நாள் வந்து துப்பிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு நாள் என்பது 1000 வருடங்கள் அப்படின்னு சொன்னா கூட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபார் 2500 இயர்ஸ்க்கு மேல இந்த ஜனங்கள் பாருங்க, ஒரு யோனா மீன் வயிற்றுக்குள்ள எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாரோ இந்த ஜனங்கள் உலகம் முழுவதும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா 3வது நாள் எப்படி இந்த மீன் வந்து கரையில வந்து கக்குச்சோ, அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு ஒரு மனாசே கோத்திரத்தை கொண்டு போய் ஆண்டவர் அவங்களுடைய தேசத்திலே கக்கும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். அதே இடத்துக்கு, எந்த இடத்துக்கு போகணுமோ அதே இடத்துல கொண்டு போய் மறுபடியுமாக கர்த்தர் அவர்களை சேர்த்திருக்கிறார். அப்போ பாருங்க, இன்னைக்கு அவங்களோட கரண்ட் பொசிஷனை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவங்களுடைய ஃபினான்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய டெக்னாலஜியா இருக்கட்டும், அவங்களுடைய கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், அவங்களுடைய டிஃபென்ஸா இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களுடைய ஜிடிபி ரேட்டா இருக்கட்டும், இன்னைக்கு உலக மற்ற நாடுகளுக்கு ஒரு சவால் கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. தே ஆர் வெரி மச் பிளெஸட். அப்ப இப்படி வசனம் இருக்கா? இருக்குங்க. உபாகமம் 30வது அதிகாரம் 3-6 வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 30 3-6. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். ஆண்டவரே தான் சொன்னாங்க, நீ சகல ஜனங்களுக்குள்ள சிதறி போவ. இந்த வசனம் சொல்லுது, எல்லா ஜனங்களுக்குள்ள சிதறி போன உன்னை நான் கூட்டிட்டு வருவேன். இதுக்காக தான் இந்த மனாசே கோத்திரத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி ஆண்டோடி ஒரு மனுஷனை அனுப்பி அவங்க ஆவியை எழுப்பி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை மறுபடியும் அதை அனல் மூட்டி எழுப்பி அவங்களுடைய அடையாளத்தை அவங்களுக்கு காட்டி ஆண்டவர் எத்தனை வேலைகளை செய்திருக்கிறாருன்னு பாருங்க. 1950 தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 70 வருஷத்துக்கு அப்புறம், 76 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களும் நானும் அதை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப சொல்றார் ஆண்டவர், எல்லா ஜனத்திலிருந்து உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து. பாருங்க, இதை மோசே எழுதுறார். எப்ப எழுதினார் தெரியுமா? ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார் இந்த வசனத்தை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, துரத்துண்ட எல்லா இடத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வருவார். 5வது வசனம், உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆமாங்க, அன்னைக்கு இருந்த மக்களை காட்டிலும் இன்னைக்கு பெருகிட்டு வர்றாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நன்மை உண்டாக கர்த்தர் செய்திருக்கிறார். நாட்டை மட்டும் கொடுக்கல, ஆசீர்வாதமான மக்களாகவும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். 6வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை தனக்கு பக்கமாக திருப்பிக் கொண்டு கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 37வது வசனம். எரேமியா 32:37. இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். இந்த வசனம் நிறைவேறிச்சான்னு கேட்டா ஆமாங்க, நிறைவேறிடுச்சு. ஆண்டவர் அவங்கள தேசத்துல இருந்து கொண்டு வந்தாரா? இந்தியா தேசமே அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் பேப்பருடைய செய்தி இந்த வசனத்திற்கு ஒரு ப்ரூஃபா எனக்கு இருக்கு. கர்த்தர் அங்க அவங்க சுகமா இருக்கும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். எசேக்கியேலின்
தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 36 and 24. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். ஆமென். ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், மோசே, எரேமியா, எசேக்கியேல், இவங்க எல்லாம் ஒருத்தரை பார்த்தது கிடையாது. பல்வேறு நாட்கள்ல காலகட்டங்கள்ல வாழ்ந்த இவர்கள் ஒரே செய்தியை எழுதி இருக்கிறாங்க. என்ன செய்தி? தங்கள் தேசத்தை அவர்கள் விட்டு மற்ற ஜனங்களுக்குள்ளே பாவம் செய்யும் பொழுது சிதறி போவார்கள். ஆனால் கடைசி நாட்களிலே கர்த்தர் அவர்களை எப்படி சிதறி கொண்டு போனாரோ மறுபடியுமாக அவர்களை கொண்டு வருவார். அப்ப இந்த வசனம் ரொம்ப அழகாய் நிறைவேறுகிறது. முக்கியமா இந்த செய்தியிலிருந்து சபை தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? சபைக்கும் ஒரு செய்தி இருக்கு. வாசிங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். we are waiting for his coming. எப்படி இன்னைக்கு மனாசே கோத்திரத்தார் சொல்றாங்க, நாங்க இந்திய குடியுரிமையை நாங்கள் ரத்து செய்து விட்டு அது வேண்டாம் என்று உதறிவிட்டு நாங்கள் சந்தோஷமா அங்க எங்க லைஃப் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, வேலை கிடைக்குமா, கிடைக்காதா, அதை பத்தியெல்லாம் நாங்க யோசிக்கல. எல்லாத்த விட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபெய்த், ஆண்டவர் ஏதோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நாட்கள்ல ஆண்டவர் இவங்களை கூட்டிட்டு போலங்க. 1950s இவங்களுக்கு ஒரு ஆவியில ஒரு அனல் உண்டான சமயத்துல எல்லாருமே வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். மணிப்பூர், மிசோரம்ல இருந்த குடும்பங்கள் எல்லாருமே நல்ல சௌகரியமா அவங்க ஒரு வீடு வாசல்லாம் கட்டி தொழில் நடத்தி இல்ல நல்ல நல்ல கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்ல தான் இருந்தவங்க தான். ஆனா அந்த சமயத்திலும் அவங்கள எதுவுமே தடுத்து நிறுத்தவே முடியல. சிலர்லாம் அவங்க வீட்டில் வச்சிருந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. எங்க ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களுடைய பொருட்களை யூஸ் பண்ணிக்கோங்க, எங்க கிச்சன் ஐட்டம் யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அந்த ஃப்ளைட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாரும் ஒரு சூட்கேஸோட இறங்குறாங்க. அவங்களுக்கு என்ன பேசிக் நீடோ அதோட போறாங்க. ஏன்னா இவங்களுக்குரிய எல்லாமே அங்கே பார்த்து கொள்ளப்படும்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. இஸ்ரேல் நாடு சொல்லிடுச்சு, நீ எதையும் கொண்டு வர வேண்டாம், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்க ஆயத்தமா இருக்கு. அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க பவுல் சொல்றாரு, நமக்கு ஒரு இடம் இருக்கு, நம்முடைய குடியிருப்பு பரலோகம் இருக்கு, அங்கிருந்து ஏசப்பா சீக்கிரம் வருவாங்க, எல்லாரையும் கொண்டு போவாங்க. எபிரேயர் 11:13 வரைக்கும் வாசிக்கலாம். எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. பாருங்க, இங்க சொல்றாங்க, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாங்க ஒரு பரதேசிகளும் நாங்கள் அந்நியரும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோட கண்ண மூடினாங்களாம். ஸோ இவங்கெல்லாம் எதை சொன்னாங்க? எங்களுக்கு ஒரு சுய தேசம், எனக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஐ பிலாங் டு தி சிட்டிசன் ஆஃப் ஹெவன், ஐ ஹோல்ட் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஹெவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க, இங்க உலகத்துல உங்களுக்கு பாடு இருக்கும், ஆனா ஒரு நாள் நான் திரும்பி வருவேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என் கூட இருக்கும்படியா நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஸோ இன்னைக்கு சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். உலகத்துல யூதர்களா இருக்கிற எல்லாரும், தோராவை வாசிக்கிறவர்கள், முற்பிதாக்களினுடைய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பிடிச்சவங்க, இன்னைக்கு கண் கூடாக அவங்கெல்லாம் நாடு திரும்புறத பாக்குறோமே. நம்முடைய ஒரு நாடு திரும்புதலும் ஒரு நாள் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். சபை அதுக்கு தான் ஆயத்தப்படணும். நம்ம எல்லாரும் ஆயத்தப்படலாம். ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறார், அவர் தாமதம் பண்ணார். தொடர்ந்து இந்த ஒரு சில செய்திகள் உண்டு, அந்த செய்திகளை மட்டும் நம்ம வேகமாய் பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். இந்த பிரசன்டேஷனுக்கு நேரா நம்ம கடந்து போகலாம். பாருங்க, ஈரான் நாடு சொல்லுது, எங்களுக்கு இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்தணும், திரும்ப எங்க மேல யாரும் ஒரு யுத்தத்தை தொடுக்காத மாதிரி நாங்க யுத்தத்தை நடத்த போறோம்.
تا اونجایی باید بجنگیم که دیگر ஏன்னா جنگی எப்பவுமே در அமெரிக்கா ما என்ன هست. செய்யுதுன்னா اون روز اول இவங்க جنگ மேல هم ஒரு گفتیم. தாக்குதல் یعنی நடத்தும் اینکه அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை اساساً நடத்துவாங்க یه அந்த اتفاقی பேச்சுவார்த்தைக்கு افتاده உடன்படுத்தா از چند ஒரு تا رئیس சமாதான جمهور பேச்சுவார்த்தை آمریکا உண்டாகும் در طی அந்த مثلا அவங்க கொடுக்கிற 2 கண்டிஷன்ஸுக்கு دهه இவங்க اخیر ஒத்துக்கலைன்னா திரும்ப சண்டை فشاری நடக்கும் می‌آوردن. அதனால یا எங்களுக்கு ஒரு مذاکره முடிவு می‌کنن. வேணும் اگر அப்படின்னு امتیاز சொல்லி گرفتن ஈரான் நாட்டில இருந்து சொல்றத பாக்குறோம். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பாஸ்போர்ட்ல பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்களுடைய இல்லஸ்ட்ரேஷனை உள்ள கொண்டு வந்திருக்காங்கங்கிறது ஒரு ஹிஸ்டரியில ஒரு வித்தியாசமான ஒரு பதிப்பு தான். ரொம்ப காலங்களுக்கு பிறகு பாருங்க சார்லஸ் இங்கிலாந்து தேசமும் அமெரிக்கா தேசமும் ஒருங்கிணைந்து ஒன்றா இருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துல முக்கியமாக அவங்க பேச வரும்பொழுது அந்த கிறிஸ்டியன் ஃபெய்த்தை பற்றி அவங்க பேசினதை நம்ம பார்க்குறோம். சுவிட்சர்லாந்து என்ன சொல்லிடுச்சுன்னா பாருங்க பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு நாங்கள் அங்கீகரிக்க போறதில்ல அப்படின்னு. ஸோ இஸ்ரேலுக்கு பல தரப்பு இடத்துல இருந்து சண்டைகள் நடந்துட்டே தான் இருக்கு, அச்சுறுத்தல்கள் வந்துட்டே தான் இருக்கு. இது பாருங்க ஹெஸ்போலாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல், எல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய டனல். இந்த டனல் வழியா அவங்க ஈஸியா இஸ்ரேல் நாட்டுக்குள்ள நுழையலாம். இங்கெல்லாம் அவங்களுடைய பயங்கரமான ஆயுதங்களை ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய மக்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க. இவங்களுடைய மோட்டிவே என்ன அப்படின்னா இஸ்ரேல் நாட்டை தாக்கி அழிப்பது தான். பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ். எங்க குடியிருக்காங்க பாருங்க பயங்கரவாதிகள். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டனல் உள்ள போயிட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் கண்டறிஞ்சு அழிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களோட பேக் கிரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். 2000 இயர்ஸ்க்கு மேலே எவ்வளோ கஷ்டங்களை பட்டிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஒரு நாடு கிடைச்சிருக்கு. அதனால அந்த நாடை யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு இஸ்ரேல் நாட்டினுடைய பிரசிடென்ட் அங்க கடந்து போகிறார். அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஸோ அநேகர் சொல்றது இஸ்ரேல்னு ஒரு நாடு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு கல்ஃப் நேஷனுக்கும் அது ஒரு அச்சுறுத்தக்கூடிய நாடா இல்லை. It is not at all a threat. See, the Israel president was much honored. So Trump ரொம்ப தெளிவான ஒரு செய்தி கொடுக்கிறார். ஒருவேளை ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்துச்சு அப்படின்னா முழு உலகமும் அவங்களுக்கு கைதிகளாக மாறிடுவோம். ஈரான் நாடு நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தினா எல்லா நாடுகளுக்கும் ஆபத்து. ஷிப்பை பற்றியெல்லாம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஈரான்ல இருந்து கடல் வழியா எடுத்துட்டு போக முடியாதுங்கிறதுனால ட்ரெயின் வழியா கடத்தி கொண்டு போறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ யுஏஇ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஓபிஇசி எல்லா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயில் தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிற அந்த இயக்கத்திலேருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் வித்ட்ராயிங் இட் செல்ஃப். ஸோ ஈரான் நாடு கண்டிப்பாக அந்த ஆயிலை கொடுக்கறதுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸுங்கிற ஜலசந்தி அதை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் பல பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை தயாரிக்குது. அந்த ஆயில் எல்லாம் நாட்டை விட்டு போகணும். அந்த நாட்டில் இருக்கிற தயாரிக்கிற உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா ஆயிலையும் சேமிச்சு வைக்கிறாங்க. பட் ரொம்ப நாள் சேமிச்சு வைக்க முடியாது. அங்கே அப்படியே சேமிச்சு வச்சுட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அது அங்கேயே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அது சீக்கிரத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் அந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட ஒரு சமாதானம் உண்டாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் காசாலையும் ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் டனல் ஒரு செவரல் கிலோமீட்டர்ஸுக்கு அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறோம். இது பாருங்களேன் இந்த கொடுமையை. ஒரு டர்க்கி நாட்டில் ஒரு ஸ்கூல் செரிமனியில் பிள்ளைகளுக்கு அமெரிக்கா நாட்டோட ஃப்ளாகையும் கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணுங்க, அமெரிக்கா நாட்டோட ஃப்ளாகையும் இஸ்ரேல் நாட்டினுடைய ஃப்ளாகையும்
குழந்தைங்க எப்படி வந்து கிழிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்த நாட்டோட ஃப்ளாக், அதுதான் அவங்களோட ஈவெண்ட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு வார் இருக்கு, கோகு மாகோகுங்கிற மிகப்பெரிய ஒரு யுத்தம் நிச்சயமா நடக்கும். அடுத்த ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, போன வாரம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ட்ரம்ப் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல், அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சி நடந்தது. ஸோ தட் வாஸ் இஸ் தேர்ட் அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது 2 வருஷத்துக்குள்ள அமெரிக்கா நாட்டினுடைய பிரசிடென்ட்டை கொலை செய்வதற்கு நடந்த மிக பயங்கரமான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். வேற எந்த பிரசிடென்ட்டுமே இந்த அளவுக்கு ரிப்பீட்டடா தொடர்ச்சியா ஒரு அச்சுறுத்தலான சம்பவம் நடந்ததில்லை. பட் ட்ரம்ப் அவர்களுக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன சனிக்கிழமை கிட்டத்தட்ட 8:40 மணி அளவில் ஹில்டன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அமெரிக்காவில். ஸோ அந்த மீட்டிங்கான பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர். ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர். இது ஏன் ஹில்டன் ஹோட்டலில் நடந்ததுன்னா, அது எப்போவுமே ஹில்டன் ஹோட்டலில் தான் நடைபெறும். அப்போ அந்த ஹோட்டலில் இந்த முக்கியமான இந்த மீட்டிங் எதற்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒயிட் ஹவுஸில் பேட்டி எடுக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் அவர்கள் இணைந்து அவங்கெல்லாம் டொனேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு டின்னரை நடத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ரிச்சுவலாகவே நடத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல 2 விதமான லெவல் இருக்குது அந்த ஹோட்டலில். ஒன்று டெரஸ் லெவல், இன்னொன்று வந்து கான்கோஸ் த லோயர் லெவல். அந்த கீழே இருந்தது தான் அந்த பால் ரூம். கிட்டத்தட்ட 3000 கெப்பாசிட்டி உள்ள ஒரு ரூமுங்க. அதில் 250 டேபிள் போடப்பட்டிருந்தது. ஒரு டேபிளுக்கு 10 பேருங்கிற விதத்தில் உட்காரலாம். எல்லா பத்திரிகையாளர்கள், பத்திரிகை நிறுவனத்தினுடைய ஆசிரியர்கள், எல்லா முக்கிய செலிபிரிட்டிஸ், அமெரிக்க நாட்டினுடைய ஆளும் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், அதாவது சொல்ல போனா பிரசிடென்ட், த ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய மெலினா ட்ரம்ப் அவங்க, வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ், FBI டைரக்டர் காஷ் பட்டேல் மற்றும் அங்கிருந்த உயர் அதிகாரி எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் பல தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு டின்னரில் கலந்துக்கிறாங்க. இந்த கலந்துக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் ஒருவன் நுழைகிறான். அவனுடைய பேர் என்ன அப்படின்னா கோல் ஆலன். ஸோ ஒரு 31 வயது நிரம்பிய ஒருவன். அப்போ அந்த இடத்துல இந்த பால் ரூமில் இந்த ப்ரோக்ராம் நடக்குதுங்கிறது முன்ன அறிஞ்சுக்கொண்டு, இந்த வாஷிங்டன் டிசியில் நடக்கிற இந்த ப்ரோக்ராமுக்காக அவன் ஃப்ளை பண்ணி வரான். முந்தின நாளே ஹில்டன் ரூமில் ஒரு ரூம் எடுத்து ஒரு கெஸ்ட் மாதிரி உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து தங்கினவன், அவன் கையில் ஒரு 3 விதமான ஆயுதங்கள் அவன் கையில் வந்து இருந்தது. ஸோ சில கத்திகள் கொண்டு வந்திருந்தான், அவன் கையில் ஷார்ட் கன் இருந்தது, அவன் கையில் ஹேண்ட் கன் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சில வெப்பன்ஸ் எல்லாம் லைசன்ஸ் வாங்கியிருந்தான். ஸோ அவன் மேலே எந்த விதமான குற்றங்களும் கிடையாது, அவன் மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லை. அதனால அவன் லைசன்ஸ் வாங்கியிருந்தான். ஸோ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைஃபிள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து வந்தான், அந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிறான். இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீப்புள் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொலை செய்வதற்காக அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு ஒரு பேக்ல போட்டுட்டு வந்துட்டான். ஸோ இந்த மெட்டல் டிடெக்டர் டோஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் அலைகளை அதை ஆய்வு செய்து ஒரு சிக்னல் கொடுக்கும். கிட்டத்தட்ட அவன் அதெல்லாம் பாஸ் பண்ணி வரும்போது அதை கண்டுபிடிக்கிறாங்க. வேகமாக ஓடுறான். ஓடும் பொழுதே அவனுடைய கன் எடுத்து, துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கும் போது அங்கிருந்த 2 சோல்ஜர்ஸை, செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃபீஸரை ஷூட் பண்ணான். 2 தடவை ஷூட் பண்ணான். பட் ஒருவேளை அவன் ஒரு 1 மினிட் அவன் வந்து கொஞ்சம் வேகமாய் ஓடி இருந்தாலோ, பால் ரூம் கதவை திறந்திருந்தாலோ, அன்னைக்கு அவன் கையில் இருந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இருந்தா, ஒரே நேரத்தில் அமெரிக்க தேசத்தினுடைய எல்லா முக்கிய தலைவர்களும் ஒரே நேரத்தில் அழிவை சந்திச்சிருப்பாங்க. எவ்ரிபடி வுட் ஹவ் ஃபாலன் டெட். என்ன நடந்திருக்கும்னே சொல்ல முடியாது. ஆனால் அவன் அந்த பால் ரூம் டோரை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவனை ஷூட் பண்ணி, அவனை ஹேண்ட்கஃப் பண்ணி, அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரையும் அவங்க பத்திரமா
கொண்டு போயிட்டாங்க. பத்திரமா பாதுகாப்பான இடத்துல அவங்க கொண்டு போய் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ பாருங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அந்த ஷூட்டிங் நடந்த ஒரு மொமெண்ட் பாருங்க, எப்படி ஓடி வராங்கிறத பாருங்க. அவன் இருந்த வேகத்துக்கும் அவன் கையில் இருந்த ஒரு ஆயுதங்களையும் அவன் பயன்படுத்தி இருந்தான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ட்ரம்ப் உயிரோட இல்லை. ட்ரம்ப் மட்டும் இல்லைங்க, அவர் இல்லைன்னா அடுத்தது வைஸ் பிரசிடென்ட். ஸோ அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் அவனுடைய உறவினர்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான், ஃப்ரெண்ட்லி ஃபெடரல் அசாசின் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க அவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, நான் ஹையர் அஃபீஷியல்ஸ்லேருந்து லோயர் அஃபீஷியல்ஸ் வரைக்கும் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நான் கொலை செய்ய போகிறேன். ஏன்னா ட்ரம்ப் நல்லவர் கிடையாது, ஹீ இஸ் அ ரேபிஸ்ட். குழந்தைகளுக்கு விரோதமாக சில குற்றங்கள் இருக்கு, அதனால நான் எல்லாரையுமே கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்கிறான். ஸோ அன்னைக்கு அவனுடைய இதெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவனுடைய மோட்டிவே கொலை செய்யணுங்கிறது தான். இதுக்காக பல மாதங்களாக தன்னை ரெடி பண்ணியிருக்கிறான், ஆயுதங்களை வாங்கி ரெடி பண்ணியிருக்கிறான். எல்லா FBI பேக்ரவுண்ட் செக்கையும் பாஸ் பண்ணியிருக்கிறான். பாருங்க இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஏன்னா அங்கே சொல்றாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அட்டார்னி ஜெனரல், EPA அட்மினிஸ்ட்ரேட்டர், செக்ரட்டரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீசஸ், எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஸ். ஸோ இதெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் எப்படி இவன் தாண்டி வந்தான் அப்படின்னா, அதுலேயும் அவனே எழுதியிருக்கான், நான் வந்தேன், ஒரு பாதுகாப்பு சரியா இல்லை, அடுத்த முறையாச்சும் இவங்க பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு. பட் நான் சொல்லுவேன், கட்டாயம் ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த 3வது அட்டம்ப்ட்லேயும் ட்ரம்ப் அவர்களை தப்பு வித்தார் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தான். பாருங்க இதுதான் அந்த மீட்டிங்ல நடந்த ஒரு சூழ்நிலை. டக்குன்னு எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணாங்க, எல்லாத்தையும் வெவ்வேறு பிளேசஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த ஷூட்டர். இவர் ஆக்சுவலாக ஒரு டீச்சர், ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட். ரொம்ப குவிக்காக அந்த டைமில் செயல்பட்டாங்க. ஒருவேளை அந்த டைமில் ஒரு பதட்டத்தில் கொஞ்சம் டிலே ஆகி இவன் மட்டும் பால்ரூம்குள்ளே போயிருந்தா அந்த சீனே வேற. ஒரு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு விபத்து தவிர்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். So he was handcuffed, he was arrested. ஸோ ஹெஸ்போலாவோட தொடர்ந்து இந்த தாக்குதல் இருக்கு. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களும் ஒரு சர்ஜரி அண்டர்கோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். பிகாஸ் இன்னைக்கு கடவுள் இந்த 2 லீடர்ஸை பயன்படுத்துறாருங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும், இவங்களுடைய காலகட்டங்களில் ஒரு மாற்றம் நிச்சயமா உண்டாகும். இதுதான் ட்ரம்ப் சொல்றாரு, இந்த கேஸை இப்படியே இவங்க ஸ்டோர் பண்ணிட்டே வந்தாங்கன்னா உள்ள இருந்து என்ன ஆயிரும், வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படிங்கிறது. பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்றாருன்னா, அவருடைய படைகள்ல நிறைய கிறிஸ்தவ சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, நாங்க கிறிஸ்டியன்ஸை நாங்க மதிக்கிறோம், அவங்கள ஆதரவு நாங்க தெரிவிக்கிறோம், அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது அவருடைய மெடிக்கல் ரெக்கார்ட் பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதை குறிச்சதான அந்த ஓமர் குறிச்சதான தொடர்ச்சியாக வரக்கூடிய பகுதிகளை நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். ஆனால் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, அநேக இடங்கள், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் யூதர்கள் தாக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு சைன் தான். காட் இஸ் பிரிங்கிங் தெம் பேக் டு தேர் ஓன் ப்ராமிஸ்ட் லேண்ட். இது எல்லாமே எதற்கு ஒரு அறிகுறி அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் அவருடைய வருகை எதிர்நோக்கி நம்ம எல்லாரும் ஆயத்தப்படலாம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்தும்படியாக, பாதுகாக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை
கூடுகை கத்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி. ஏராளமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்தீர். ஆண்டவரே, வருத்தத்தை மாற பண்ணினார் என்று சொல்லி யோசேப்பு தன்னுடைய மூத்த மகனாகிய மனாசேவுக்கு பெயர் வைத்தது போலவே அவர்களுடைய வருத்தங்களை எல்லாம் மாற்றி பல்லாயிரம் ஆண்டு காலங்களுக்கு பிறகு வாக்கு தத்தங்களை எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றி இருக்கிறீரே. நீர் எவ்வளவு மகா பெரிய தேவன் அப்பா. நீர் பெரியவர். உம்முடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் வீணாக தரையிலே விழுவதே இல்லை. ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் உம்முடைய காரியமாய் கடந்து சென்று அதை நிறைவேற்றும் என்பதை நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய நாட்களும் ஆண்டவரே எண்ணப்பட்டு வருகிறது. உம்முடைய வருகையோ சமீபமாய் இருக்கிறது. கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த லைவ்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவருடைய ஆவியை எழுப்பி கொடுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆண்டவரே காரியங்களை செய்ய ஆண்டவரே அப்பா, களங்கமில்லாத ஞானப்பால் ஆகிய வசனத்தின் மீது வாஞ்சியாயிருந்து இன்னும் இந்த வசனத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளின் செஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர், உமக்கு நன்றி. இந்த செஷனுக்காக உழைத்த அனைத்து பிள்ளைகளின் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த முறை ஆண்டவரே நாங்கள் இணைந்து இன்னும் ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் இந்த பொற்கலசம் வேத பகுதியில் நான் சந்திக்கிறேன். Until then, wishing you all a very, very happy good night and a blessed week ahead. God bless you.